காய்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேடிஎம்லேருந்து டியூக் 390 தாங்க ஜென்3 எடுத்து வந்திருக்கோம். இந்த வண்டி எதுக்கு எடுத்து வந்திருக்குன்னா மைலேஜ் செக்காக எடுத்து வந்திருக்கோம். ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு எவ்வளோ மைலேஜ் தருதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி இன்னும் ட்ரை ஆகலை, ட்ரை ஆகிட்ட அப்புறம் ஊற்றி எவ்வளோ வருதுன்னு பார்க்க போகிறோம். காய்ஸ் இப்போ எடுத்துகிட்டு வந்து 1 லிட்டர் பெட்ரோல் எடுத்து ஊற்ற போகிறோம். அதில் பார்க்கலாம் 1 லிட்டர் பெட்ரோலுக்கு எவ்வளோ மைலேஜ் தருதுன்ட்டு. மேக்ஸிமம் யாரும் மாதிரி இன்ஜெக்டர் ட்ரை பண்ணாதீங்க. நான் மைலேஜுக்காக ஒரு டைம் ட்ரை பண்ணுறேன். தயவுசெய்து நீங்கள் யாரும் ட்ரை பண்ண வேணாம். அந்த மாதிரி இப்படி ட்ரை பண்ணி செக் பண்ணாலும் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னா இன்ஜெக்டர் வந்து சீக்கிரமாக போய்டும் உங்களுக்கு. அவ்வளோதாங்க ஸ்ட்ரிப் ஒன்று வந்து ரீசெட் பண்ணிவிட்டோம். 1 லிட்டர் பெட்ரோல் ஊற்றியாச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ மைலேஜ் வருதுன்னு பார்ப்போம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 80 to 90 இந்த ஸ்பீடில் தான் மேக்ஸிமம் 80 to 90 100 மேக்ஸிமம் இதுக்குள்ளே தான் ஓட்ட போகிற வண்டி. அதுக்கு மேலே ஓட்ட போகிறதில்ல. ஏன்னா மேக்ஸிமம் ஒரு ஆவரேஜ் ஸ்பீடாக ஒரு 80 to 90 தான் மேக்ஸிமம் எல்லாருமே ஓட்டுவோம். காய்ஸ் அப்படியே ஜென்3 ஒன்று சேராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் தெரியுதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். காய்ஸ் இந்த வண்டியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் தாங்க. அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கா. 72 செட் பண்ணிடுங்க, அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா திடீர்னு லைட்டாக ஜர்க்கான மாதிரி ஆஃப் ஆகிடுச்சு. அதே மாதிரி பெட்ரோல் காலின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஸ்பீடு கொஞ்சம் ஹையாக ஓடிட்டோம். ஸோ அதனால் பெட்ரோல் காலி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வண்டி ஃபஸ்ட் டைம் ஆஃப் ஆகிடுச்சாங்க. இது வரைக்கும் டோட்டலாக வந்து 21.2 ஓடி இருக்குது. பார்க்கலாம் எவ்வளோ மைலேஜ் எடுத்துன்ட்டு. காய்ஸ் டோட்டலாக வண்டி ஆஃப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஜர்க்காகி போகுது. பார்க்கலாம் இருங்க எவ்வளோ போகுதுன்ட்டு. இது வரைக்கும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 23.4 ஓடி இருக்குது. பார்க்கலாம் வண்டி அங்கேயே ஜர்க்காக ஆரம்பிச்சிருச்சு. பார்ப்போம் எவ்வளோ வருதுன்ட்டு. நம்ம வந்து சிட்டி ரோட்ஸ் வந்து மேக்ஸிமம் அதிகமாக கவர் பண்ணல, கம்மியாக கவர் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக வந்து ஹைவேல ஓட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் ஸ்பீட் எடுக்கிறதுக்காக எடுத்து பிடிச்சேன். ஸோ அதனால் காய்ஸ் ஃபைனலி வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. 23.6 மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. ஓடுன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் இருங்க டோட்டல் எவ்வளோ ஓடுதுன்னு. அவ்வளோதான் ஃபைனலாக வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே ஸ்டார்ட் ஆகலை. டோட்டலாக நம்மளுக்கு ஓடிக்கிற கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 23.7. கரெக்டாக நம்ம வந்து டாப் ஸ்பீட் எடுக்காமல் வீடியோ எடுக்காமல் இருந்தோம்னா ஒரு 25 கிட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு ஆவரேஜாக வந்து 23, ஓரளவுக்கு மீடியமாக ஓட்டினா ஒரு 26 கிட்ட வரும். டியூக் 390 ஜென்3யோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 23.7. கரெக்டாக ஓட்டினா 25 வரும். நெக்ஸ்ட்டு எந்த வண்டியோட மைலேஜ் செக் பண்ணலான்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டாப் ஸ்பீட் வந்து எந்த வண்டியோட போகலான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இதோட டாப் ஸ்பீட் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். மறக்காமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்ஸ்டாகிராமில் பார்க்குறேன்னா மறக்காமல் ஒரு ஃபாலோ பண்ணிங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் ஒரு ஃபாலோவும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் போட்டுருங்க.